தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கும் பாஜகவிற்கு இது பெரும் சறுக்கலாக இருக்கும். ஏனென்றால் அதிமுகவில் இருந்து வெளியேறி அமமுகவை உருவாக்கிய பின் தினகரன் பங்கேற்ற இரு தேர்தல்களிலும் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை உண்டாக்கினார் தினகரன். 2019 மக்களவை தேர்தலில் 5.5 விழுக்காடு வாக்குகள், 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.35 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றாலும் அதிமுகவுக்கு குறைந்தது 20 தொகுதிகளில் தோல்வியை உண்டாக்கினார் தினகரன். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வமும் தினகரனோடு கைகோக்கும் போது இந்த சேதாரம் மேலும் அதிகமாகும் வாய்ப்புகளே உள்ளன. இதை தடுக்கவே எல்லோரையும் ஒரு குடையில் ஒருங்கிணைக்க திட்டமிட்டார் அமித்ஷா. ஆனால் இத்திட்டம் பலன் அளிக்கவில்லை. சரி, அடுத்தது என்ன? இப்படி ஒரு கேள்வி எழும் போது விஜயின் தாவேகாவை நோக்கியே அரசியல் விமர்சகர்களின் விரல்கள் திரும்புகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை சமீபத்திய கருத்து கணிப்புகள் அடித்து சொல்கின்றன. அரசியல் களத்துக்கு புதிதாக வந்துள்ள தாவேகாவின் பெரிய பலவீனம் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கட்சியில் இல்லை என்பதும், விஜயின் தலைமையை ஏற்கும் கூட்டணி கட்சிகள் எதுவும் இதுவரை அமையவில்லை என்பதும். அதே போல முதல்வர் முகமாக தன்னை முன்னிறுத்தும் சூழல் பன்னீர்செல்வம் தினகரன் இருவருக்குமே இப்போது இல்லை. ஆகையால் தேர்தல் அரசியலில் பழுத்த அனுபவம் கொண்ட பன்னீர்செல்வமும் தினகரனும் விஜயுடன் கைகோக்கும் பட்சத்தில் இரு தரப்புக்குமே அது பெரும் பலமாக அமையும். மாறும் அரசியல் கள காய் நகர்த்தல்கள் இதை நோக்கித்தான் பயணப்படுகின்றன என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.